கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமான ஒரு ஃபோன் பண்ணி அழகாக பாராட்டினீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அப்படியே இருந்தது அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ உங்களை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பெண்கள் மாடர்ன் ட்ரெண்டாலாம் மாறிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் யாருங்க, எங்களை மட்டும் ஏங்க பிடிக்கல அப்படின்னு பல பேர் நம்ம எல்லா ராசியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசி பெண்கள் இருக்காங்களே, அவங்கள கண்டா ஏங்க பிடிக்க மாட்டாங்க, ஏன் பிடிக்கலன்றதை விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி. ஸோ கும்பராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சனி தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு இல்லையா. ஸோ இங்கே இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கும்பம் அப்படின்னாலே வந்துட்டு ரகசியங்கள் பூட்டி வைக்கப்பட்டுள்ள இடம்னு அர்த்தம். எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும்ங்க, ஆனால் வெளிக்காட்டாமல் தன்னோட மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அவஸ்தப்படக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன செயல்படுத்த போகிறாங்க, அடுத்தவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்றதே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. புரியாத புதிர், கணிக்க முடியாத கணிதம் கும்பராசி பெண் பிள்ளைகள். ஸோ இவங்க வந்து இவ்வளோ நல்லவங்க தானே, இவ்வளோ விஷயங்கள் ரகசியம் இருக்குது. அப்போ யாருக்காவது பிடிக்குமா? எதை கொடுத்தாலும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப போராடிட்டு இப்படி இருக்காங்களே, இவங்கள்ட்ட ஏதோ இறுக்கமாக இருக்காங்க, ஒரு மாதிரி கர்வமாக இருக்காங்க, ஒரு ஓப்பன் மைண்டடாக இல்லை, ரொம்ப லூஸ் டாக்லாம், அதாவது ஓப்பனாக பேச மாட்டுறாங்க, ஏதோ ஒரு உள்ளே வச்சுட்டே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நிலைகள் உங்கள் பேர். கும்பம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள், பல விஷயம் சொல்லலாம். அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல விஷயங்கள் ஒன்றா ரெண்டான்ற மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். எதுலேயுமே தனித்துவமாக இருக்க விரும்புவீங்க. தனக்குன்னு ஒரு படைப்பாட்டில் அனுபவிக்க பிறந்திருக்கேன். எதிர்கால வாழ்க்கையை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கால்குலேட்டிவ் மைண்டடு, அதிபுத்திசாலி, நேர்மை தவறாதவங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு இது ஏன், எதுக்கு, எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா. இந்த இயல்பான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, இதுக்கு யார் காரணம், அந்த மூலாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் முதற்கொண்டு மூல காரணம் யார், இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய நிலை இருக்கும். ஆராயும் தன்மை இருக்கும். ஒரு விஷயத்த இதுதான் இதோட சூட்சமம் அப்படின்றத தெரிஞ்சுக்காம விட மாட்டேங்க. நீங்கள் சொன்னோம் அப்படின்றத நான் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ இதனுடைய கால்குலேட்டிவ் என்ன, நீங்கள் அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய தன்மை இருக்கும். அப்படின்னா அது உங்களுக்கு தான். கும்பராசி பிறந்த பெண் பிள்ளைகள் பயங்கர அதிபுத்திசாலிங்க, கால்குலேட்டிவ்ங்க. இத்தனை மணிக்கு போகணும், இங்கே வரணும், இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் வந்துட்டு உங்களோட கால்குலேட்டிவ் அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப நாலேஜபிளான பர்சன். குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையை இழக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கௌரவத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஆள். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய இடம், புதன் நீச்சமாறாரு. அதிபுத்திசாலி நீங்கள் தான், அட்வைசபிளான ஆளும் நீங்கள் தான். இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு குடிக்கிறது எது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். ஸோ இந்த ராகு இருக்கும்போது என்ன ஆகும், அந்த தூண்டுதல்னால உங்களை பேரே அவமானப்பட்டு போகிறது, அசிங்கப்படுறது, இந்த மாதிரி நிலைகளாக இருக்கும். இவ்வளோ நல்லவங்களாக இருந்துச்சு, இந்த பொண்ணு நல்லா படிப்பாளி, ரொம்ப திறமையான பொண்ணு, இது எப்படி போய் லாக் ஆச்சு அப்படின்னு வாங்கல, முத்திய கடன் கொடுத்துருவாங்க. என் புதன் நீச்சம், படிக்கும் போதே காதல் அப்படிலாம் போய் மாட்டிக்கிறது, ஒரு அவமானப்படுறது, அசிங்கப்படுறதுலாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள். ஏதாவது ஒரு காதல் தோல்வியை சந்திக்காத கும்பராசி கிடையாது. சரி, அதை மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற நிலைகளை அனுபவிக்கக்கூடிய நிலை. ஏன்னா சனி அப்படிங்கிற சனின்ற நிலை பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆட்சி அதிபதியே சனியாக இருக்காரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை எதிர்கால ஸ்லோவாக மூவ் ஆனாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மேலே போகிறது கீழே வருது, மேலே போகிறது கீழே போகிறது அப்படின்றது மாதிரி. நல்ல ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கும், ஃபேமிலி லைஃப் டவுன் ஆகிடும். ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும், ஃபினான்ஷியல் க்ரோத் வந்து டவுன் ஆகும். இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம கும்பராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு. படிப்பாளிங்க, அறிவாளிங்க, அதிபுத்திசாலிங்க, கால்குலேட்டிவ்ங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட நிலைகளாக இருக்கட்டும், கடின உழைப்பாளி, திறமசாலி, எல்லாத்தையும் வந்து யோசனை பெற்றவங்க. இவங்களுக்குலாம் என்னென்னா எல்லார் மனசும் நோகடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க மனசில் எதையும் வச்சுக்க தெரியாமல் நோகடிக்கிற மாதிரி பேசிடுவாங்க, ஓப்பன் புக்காக இருந்துருவாங்க. ஏன்னா வார்த்தைன்றது 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதன் நீச்சம். ஸோ தன்னோட வார்த்தைகளால் பலரையும் காயப்படுத்தக்கூடிய நிலைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இடம் பொருள் ஏவல் தெரியாமல் வார்த்தைகளை வந்து விட்டுருவாங்க. ஐயோ, அதை அள்ள முடியாது இல்லையா, நீங்கள் அடித்தா கூட வாங்கிக்கலாம். ஸோ வார்த்தைகளால் சில நேரங்களில் வந்து காயப்படுத்தக்கூடிய நிலைகளும் இருக்கும். அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களும் அவ்வளோ பேசுனாங்க, இத்தனை வேலை அந்த பொண்ணு பார்த்துச்சு அப்படின்னு நம்மளாம் கேட்போம் பார்த்தீங்களா. இதெல்லாம் யாருன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தான். நிறைய பேருக்கு அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயங்களை வந்து பூட்டி அப்படியே பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க, பெட்டகம் மாதிரி. ஸோ முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட முயற்சி தான் நல்ல ஒரு நிலைக்கெல்லாம் போவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது உண்டு. கலைத்துறை நிறைய பேர் இருக்குது, சாதிக்கிறதுக்கான கொடுப்பனைகள் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதிபுத்திசாலி, நல்ல படிப்பாளி, நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக டீச்சிங் ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்டலாக இருக்கிறது,
இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குடும்பத்திலையும் இருக்கும், இவங்களுக்கும் இருக்கிறதுக்கான குழப்பனைகள் உண்டு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல் பயணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அலைச்சல் பயணம் அப்படிங்கிறது இல்லாமல் வேலை கிடையவே கிடையாது. எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு தேடல் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஓடுறேனே தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி ஓடுதுன்னே தெரியல. எந்திரிக்கிறேன், டிஃபன் பண்ணுறேன், பிள்ளைங்களை பார்க்குறேன், ஓடுறேன், திருப்பி வரேன், திருப்பி ரொட்டீன் ஒர்க்கு. நான் இந்த லைஃப்பில் பிறந்து என்னதான் சாதிச்சேன் அப்படின்னு புலம்பக்கூடிய பெண்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு அப்பாவினுடைய அனுகூலமே கிடைக்காது. லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயமே ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த அடக்கி ஆளும் வல்லமைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை அந்த நிலை இருந்ததுன்னா இவங்களால தாங்கவே முடியாது. இவங்க வந்து சுதந்திரத்தை விரும்புவாங்க. தன்னோட சுதந்திரம் ரொம்ப முக்கியம். என்னை யாரும் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது, எனக்கான நிலைகள் எனக்கு ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க. அது அந்த எனக்கான நிலைகளை நீ கட்டுப்படுத்தின அப்படின்னா அந்த நிலையை வந்து பிரச்சனையாக்குறதும் இவங்க தான். ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கான காரணம். தவறான பெயர்களில் போகிறது, அஃபேர்ஸ் போகிறது, பஞ்சாயத்து அனுபவிக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்குலாம் கொண்டு போய் விட்டுரும். முதல் வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை இல்லைங்க. நான் ரொம்ப சந்தேகப்படுறோம், எனக்கு வந்து வாழ்க்கையை பிடிக்கல, நான் லவ் பண்ணாங்க, என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாற்றி விட்டோம். நிறைய பேருக்கு இந்த நிலைகள் உண்டு. குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எனக்கு சொல்ல முடியாது, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தங்களையும் காயங்களையும் அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக போயிட்டு இருக்கு. புலமாத கும்பராசி பெண் பிள்ளைகள் கிடையாது. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால சிந்தனை, என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து சேர்க்கறது, அதை கொண்டு போய் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற நிலைகளாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா, என்னோட பூர்வீகம். அப்படின்னா தன்னுடைய பூர்வீகத்தை இழுக்காமல் எங்களுடைய நிலைகள், என்னோட தாத்தா பாட்டி இப்படி இருந்தாங்க, என்னோட சித்தி இப்படி இருந்தாங்க, என்னோட மாமா அப்படி இருந்தாங்க, அதனால தான் என் லைஃப் இப்படி இருக்கு. நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அவங்க யூஸ் பண்ணாம அந்த நிலை முடியாது. கும்பராசி பிறந்த பெண் பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி லைஃப்ல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. நான் கணிக்க முடியாத கடிதம்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனசை இவங்களாலே வந்து புரிஞ்சுக்க முடியாது. சில நேரங்களில் நான் ஏன் யார் பேச்சையும் கேட்கணும், எனக்கான முடிவை நானே எடுத்துகிட்டு போகிறேனே, சுயநலத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. சில இடங்கள் நான் என்னதான் செஞ்சாலும் எவ்வளோதான் டெடிக்கேட்டடாக இருந்தாலும் யார்கிட்டையும் எந்த பேரும் இருக்கு. ஆனால் தேடி தேடி போய் உதவி பண்ணுறவங்க இவங்க தான். உதவி பண்ணிட்டு ஒவ்வொருத்தரத்தை அனுபவிச்சுன்னு புலம்பிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை மாற்றிட்டு போகிறவங்க இவங்க தான். இன்றைக்கி போதுன்னு உட்காந்துட்டாங்க, போதும் உங்கள் வயசு கிட்டத்தட்ட எனக்குமே ஆயிடுத்து, இதுக்கு மேலே போய் நான் யாருக்கும் செஞ்சு நல்லவங்கன்னு பேர் இன்ன வரைக்கும் வராத பாருங்க, நீ வரப்போகுது, நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி என்னவோ நான் பார்த்துட்டு போக வேண்டியதாங்க, சிவன் கிருஷ்ணா ராமான்னு போக வேண்டியதான் அப்படின்ற அளவுக்கு நிறைய ஒரு நிலைகள் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அவங்கள அறியாமே அவங்களுக்குள்ள இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் சூப்பராக பண்ணுவாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கணிப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து குருவோட வீடு. ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஆசான்கள் அப்படின்னு வாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய மனம் மிகப்பெரிய ஒரு ஆசான், யோசிக்கிற விஷயம் என்ன நடக்க போய் இன்ட்யூஷன் நிறைய ஒர்க் ஆகும். அப்படி இருக்கிறவங்க தாங்க போய் மாட்டிக்கிறாங்க. இவங்களை ஏன் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கல்ல, அது முதல் பிடிக்காது. அதிபுத்திசாலின்ற நிலையை வந்து தனக்குள்ள சேகரிச்சிட்டாங்க அப்படின்னா வார்த்தைகளை வந்து அசால்ட்டாக, இது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு இருக்குல்ல, அது தெரியாது, ஈஸியாக வந்துட்டு வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சூரியன், குழந்தைகளை பற்றின சிந்தனை கவலைகள் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லைன்னா குழந்தைகளை பற்றின கவலைகளாலேயே தன்னோட வாழ்க்கை ஓடுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு புலம்பக்கூடிய நிலைகள் கும்பராசி பெண் பிள்ளைகளுக்கு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்காக, எங்கள் அப்பாவோட கௌரவத்துக்காக என்னோட வாழ்க்கையை விட்டாங்க, என்னோட குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிள்ளையை பற்றி கவலையிலே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. என் குழந்தை என்ன பண்ணுவான், எப்படி அவன் வந்து ஆளாக்குது, அவனுக்கு என்ன மாதிரி நிலைகள் நடக்கும், அவனுக்கு எப்படி திருமணம் பண்ண போகிறான், எப்போ பாரு அந்த குழந்தைகளை பற்றின சிந்தனைக்குள்ளேயே இருப்பாங்க. குழந்தைகளை பற்றின விஷயங்களுக்காகவே தனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையே வந்து குழந்தைகளுக்காகன்ற அளவுக்கு வாழக்கூடிய நிலைகள் இருக்கும். ஒரு கட்டத்தில் இவங்க தான் வந்துட்டு ரொம்ப சுயநலவாதியாகவும் இருக்காங்க, தன்னோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இவங்களா தான் இருக்காங்க. இதே சமயத்தில் ஒரு பாதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான தசாபுத்தி காலங்களாக மாறும்போது இவங்களுடைய நிலைகள் அப்படியே டோட்டலாக மாற்றி விட்டுரும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்களுடைய அதிபுத்திசாலித்தனமே இவங்களுக்கு ஆபத்தாகவும் முடியுது. எப்பயுமே வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது மாதிரி கிடையாது. திடீர்னு ஒரு ஏற்றங்கள் கொடுக்குது, திடீர்னு ஒரு இறக்கங்கள் கொடுக்குது. ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்துட்டு இவங்க எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது இவங்களுக்கு. இவங்களுடைய அதாவது 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உச்சமடைகிறாரு. ஸோ இந்த மறைவு ஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் நீச்சம் அடையும் போது இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிட்டா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு 2வது திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை, அதாவது 2வது திருமணம் போகிறது வரைக்கும் கொண்டு போயிடுது, அப்புறம் தான் வாழ்க்கை நல்லா இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த ஏர்லியர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் லேட் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கும்பராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜாக பண்ணாங்க, அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ரகசியங்கள் தனக்குள்ளே அடக்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி பெண் பிள்ளை தான். ஸோ இன்ன வரைக்கும் கும்பராசி பெண்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். எல்லா துறையிலையும் ஒரு கால் பதிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான்.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயத்த திணிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காது. அட்வைஸ் நீங்கள் எல்லாருக்கும் கொடுப்பீங்க, ஆனால் உங்ககிட்ட அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பிடிக்காது. உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர்த்து நான் யாருடைய புத்திக்கும் நான் வேலை பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கிறதோ அந்த புத்திசாலித்தனத்தை தான் நான் யூஸ் பண்ணி வேலை பார்ப்பேன். அதில் நல்லது வந்தாலும் நான் ஏற்றுப்பேன், கெட்டது வந்தாலும் ஏற்றுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு மனப்போக்கம் உள்ளவங்க தான் நீங்கள். ஸோ உங்களுடைய நிலைகள் பற்றி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சிருக்கோம். இன்னும் வரப்போகிற பதிவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க தயார் இருக்கேன். எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டில் உங்களுடைய பதிவில் கொடுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.